அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது யார் ஒருவருக்கு வேலையில் உயர் பதவி கிடைக்கிறது என்று பார்ப்போம். ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வேலையில் உத்தியோகத்தில், அது அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் சரி, இல்ல தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, இந்த வேலையில் உயர் பதவி, சம்பள உயர்வு இதெல்லாம் யார் ஒருவருக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் என்று பார்ப்போம். முதலில் நாம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி. இதுதான் வேலையை குறிக்கிற அந்த ஜனஜாதத்தில் அதுக்கான ஸ்தானம். ஆகவே 6ஆம் இடம் மற்றும் 6ஆம் அதிபதியை நாம் தொடர்பு கொண்டு அதற்கான பலன்கள் நாம் பார்ப்போம். 6ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம். ஆகவே இந்த 4 பாவங்கள். 6ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்கிறது. 2ஆம் இடம் தனஸ்தானம், வருமானம் நம்ம உத்தியோகம் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த வருமானம். அதுதான் 2ஆம் இடம் பொருளாதாரத்தை, வருமானத்தை, ஒரு சம்பளத்தை கொடுக்கிற அந்த இடம் 2ஆம் பாவம். 4ஆம் இடம் என்னென்றால் நாற்காலி குறிக்கிறது. யார் ஒருவர் ஒரு உத்தியோகத்தில் நிலையான ஒரு பர்மனன்ட் ஜாப் அமைகிறாரோ அதுக்கு 4ஆம் இடம் நாம் குறிப்பிடுகிறோம். அதே போல் 10ஆம் இடம் நம் ஊதிய உயர்வுக்கு, ப்ரமோஷனுக்கான ஒரு 10ஆம் ஸ்தானம் என்கிறோம். ஏனென்றால் இதுதான் யார் ஒருவருக்கு இந்த பாவங்கள் என்ன தொடர்பு என்று நாம் பார்க்க வேண்டும். இது இல்லாமல் கிரக நிலையை கொண்டு நாம் எந்த கிரகம் அதுக்கு உயர் பதவி, உத்தியோகத்தில் ப்ரமோஷன், உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது என்றிருந்தால் சூரியன், செவ்வாய், குரு என்ற ராஜ கிரகங்கள், சனி ராஜ கிரகங்கள் கொண்டுதான் நாம் உயர் பதவி. என்றால் யாரொருக்கு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பாரோ அவருக்கு உயர் பதவி மிக எளிமையில் கிடைக்கிறது. அதே போல் செவ்வாயும் அரசாங்க உத்தியோகத்தில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு குருவோட பார்வை, குரு அந்த 10ஆம் இடத்தில் பார்வையோ 4ஆம் இடத்தில் பார்வை பெற்றிருந்தால் அவர்களுக்கு எளிதில் அரசாங்கத்திலோ தனியார் உத்தியோகத்திலோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு நாம் மேஷ லக்னத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு சிம்மத்தில் சூரியன் உச்சம் பெற்று அல்லது மேஷத்தில் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று மேஷத்தில் உச்சமாக இருந்தால், செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் ஆட்சி பெற்றிருந்தால் இவர்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கிறது. அதே போல் குரு கடக லக்னமாக இருந்து இவர்களுக்கு 10ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் எளிதில் இவர்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு கேந்திர திரிகோணஸ்தானம் என்ன சொல்லப்படும், கேந்திர ஸ்தானம் 4, 7, 10, திரிகோணம் 5, 9 இவர்களுக்கு அதிபதிகள் ஒன்று கூடிருந்து இவர்களுக்கு உதாரணத்துக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம் என்றால் 9ஆம் இடம் மிக உயர்வான ஒரு ஸ்தானம். அதே போல் 4, 7, 10க்கு 10ஆம் இடம். ஆகவே 9 திரிகோண ஸ்தானத்துக்கு உயர்வான ஒரு இடம், கேந்திரத்துக்கு 4, 7, 10, 10ஆம் இடம். ஆகவே 9, 10 அதிபதிகள் ஒன்று கூடி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் எளிதில் இவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன சொல்கிறோம், இந்த யோகத்தினால் இவர்களுக்கு இந்த ப்ரமோஷன் எளிதில் கிடைக்கிறது. வாய்ப்பு இந்த 9, 10 அதிபதி ஒன்று கொண்டு கேந்திர திரிகோணத்தில் அமைய வேண்டும். இது ஒரு சூட்சமமாகும். ஆகவே இவை மட்டும் இல்லாமல் நாம் இருக்கிற அந்த தசாபுத்தி கொண்டு நம்ம பார்க்க முடியும். எப்பொழுது ஒருவருக்கு அந்த 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று அதுக்கான திசாபுத்தி நமக்கு வரும்போது இவர்களுக்கு இந்த பதவி 10ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி தசாபுத்தி, 6ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு 6, 10 தசாபுத்தி 6ஆம் அதிபதிக்கும் 10ஆம் அதிபதியும் தசாபுத்தி நடக்கும் போது இவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் ஏற்படுகிறது, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறது. இது ஜனஜாதகத்தில் கோச்சாரத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஒருவருக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயோ சூரியனோ வரும்போது இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது கோச்சாரத்தில் இவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். ஏனென்றால் அதே போல் 10ஆம் இடத்தில்
11 ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியா ஜீவனக்காரகன் சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போது இவர்களுக்கு பதவி இருக்கிறது. குரு 9ஆம் இடம் வரும்போது கோச்சாரத்தில் இவர்களுக்கு ப்ரமோஷன் பதவி ஏற்படுகிறது. இவையெல்லாம் சொன்ன இந்த விதிகள் உட்பட கிரக நிலை, அதுக்கான திசா புத்தி, எந்த அமைப்பில் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று பலம் பெற்று இருக்கிற இந்த சூரியன் செவ்வாய் இவையெல்லாம் சேர்த்துதான் இவர்களுக்கு ஒருவருக்கு முக்கியமாக 2, 4, 6, 10ஆம் இடம் தொடர்பு இருக்கணும். தசாபுத்தி இவர்களுக்கு பதவி கிடைக்கிறது. அதே போல் கேந்திர திருகோண ஸ்தானத்தில் 9ஆம் 10ஆம் அதிபதி இணைந்து இருக்க வேண்டும். இதுதான் சூட்சமம். நன்றி, வணக்கம்.